ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் பாடி செய்திக்கு நேராய் நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இந்த பாடல் என்னமோ தெரில, நேற்றைக்கு இரவிலிருந்து என்னுடைய இருதயத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நேற்றைக்கு நைட்டு ஒரு மணிக்கும் அப்படி தான், ஒரு மணி 1:30 மணி அப்படியே இந்த பாடல் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய படகு மூழ்கி போவதே இல்லை. ஹல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபனேசர் அவதாமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபனேசர் அவதாமே. எபனேசர் அவதாமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மகிமை கொண்டு வரும். மறவாதே என் மனமே. சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மகிமை கொண்டு வரும். மறவாதே என் மனமே. மறவாதே என் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகனே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகனே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும், தெரிந்து கொள் மனமே. சீடனவந்தானே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும், தெரிந்து கொள் மனமே. சீடனவந்தானே. சீடனவந்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரே. உடைஞ்சு போன உள்ளத்தெல்லாம் பாருங்க ஆண்டவரே. நொறுக்கப்பட்ட உள்ளத்தெல்லாம் பாருங்க ஆண்டவரே. ஏமாற்றத்தோட இருக்கிற இருதயங்களை எல்லாம் பாருங்க ஆண்டவரே. உங்களை தவிர யார் உண்டு? உங்களை தவிர யார் ஆண்டவரே உண்டு? உங்களை தவிர யார் ஆண்டவரே உண்டு? காக்கிற தெய்வம் உங்களை தவிர வேற யாரும் இல்லை. காக்கும் தெய்வம்
தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் கண்ணீர் ஏன். ஒரு கூட்டம் விழுந்துருமோன்னு பாக்குதுப்பா. நிறைய பேருடைய கண்கள் வித்தியாசமா பாக்குதுப்பா. எங்களுடைய இருதயமும் நிறைய பேருடைய இருதய பலனாவும் இல்லை. என்னாகுமோ ஏதாகுமோன்ற கலக்கம். ஆனா எங்க காதுகள் கேட்க சாட்சிகளை வாசிக்க பண்ணிட்டே இருக்கிறீங்க, கேட்டுட்டே இருக்குது. அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிற பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறேன். நிற்கிறதுக்கு கூட காலிலே பலன் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்ப நான் திறப்பில் நிற்கிறேன் ஆண்டவரே. ஏன் 1:30 மணிக்கு இந்த பாட்டை என்னுடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப வச்சீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப உங்க கரம் அப்படியே பார்க்கட்டும் ஆண்டவரே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மகன். சீக்கிரம் நீங்கிடும், சீக்கிரம் நீங்கிடும், சீக்கிரம் நீங்கிடும், சீக்கிரம் நீங்கிடும். உலக பாடுகள் நிற்கிறதுக்கு பலன் இல்லை, வாழ்வதற்கும் எந்த தைரியமும் இல்லை, உங்களை பிரியப்படுத்தவும் முடியல. ஜெபிக்க உட்கார்ந்தா 1000 எண்ணங்கள், படுக்கைக்கு போனா 1000 எண்ணங்கள், காலையில விடியும் போது பயத்தோடே எழும்புகிற நாட்கள். ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தெய்வமே, எங்களுடைய கால்களை பலப்படுத்துகிற தெய்வமே, இப்பொழுது உம்முடைய அனுக்கிரகத்தின் கரம், இப்பொழுது உம்முடைய சுகமாக்கும் கரம், இப்பொழுது எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனுடைய ஆறுதல் இப்பொழுது ஒவ்வொருத்தரையும் நாங்களும் எங்கள் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தோம். சாரிப்பா, சாரிப்பா, சாரிப்பா. உங்கள்ட்ட சொல்றதுக்கு வேற எந்த வார்த்தையுமே இல்லப்பா. இதை செஞ்சுட்டோன்ற சொல்றது மாதிரி வார்த்தை எதுவுமே இல்லை. இதெல்லாம் நான் தான் உங்களுக்காக பண்ணுனேன்னு சொல்றதுக்கு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தையுமே இல்லப்பா. எங்கள்கிட்ட இருக்கிற 2 வார்த்தை, சாரிப்பா, ஸ்டில் ஐ லவ் யூப்பா, சாரிப்பா, எல்லாத்துக்காகவும் சாரிப்பா, எல்லாத்துக்காகவும் சாரிப்பா. ஒரு சாரி கேட்டா உடனே முடிஞ்சு போயிருமா அப்படின்னு நீங்க எங்கிட்ட பார்த்து பதில் கேட்டா அதை சொல்லுகிற அளவிற்கு கூட எங்களுக்கு தைரியம் வேற எதுவுமே இல்லை. அதுக்கு மேல கொடுக்கறதுக்கோ அதுக்கு மேல சொல்றதுக்கோ எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நீர் கொடுத்தது, எல்லாமே உம்மாலே வந்தது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி. சாரிப்பா, சாரிப்பா, ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ பா. அந்த வாலிபனுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கிற அந்த சாபத்தை மாத்தி எழுதுங்க ஆண்டவரே, எதிர்காலத்தை எழுதுங்க ஆண்டவரே. வயசு தாண்ட தாண்ட நாட்கள் போக 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 எதிர்காலத்தை குறிச்ச பயம் திகில் என் பிள்ளைய சுற்றி நிற்குதில்ல. இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பலிபீடத்தில் இருந்து ஜெபிக்கும் போது உம்முடைய வல்லமையுள்ள கரம், தரையிலே குனிந்து எழுதின கரம், இப்போ விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட அந்த சிஸ்டரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தின உடனே நீங்க தரையிலே எழுதின ஒரு எழுத்து அவ தலையெழுத்தே மாற்றுமானால் இப்போ ஜெபிக்கும் போது என் பிள்ளையினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு அவங்க நெற்றியில எழுதுங்க ஆண்டவரே, எழுதுங்க ஆண்டவரே. இருக்கிறதுக்கு பலன் இல்லை,
போகிற வழி என்னதென்று எங்களுக்கு தெரியாது. ஆதலால் எங்கள் கரங்கள் உம்மையே 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 உம்மையே. நன்றி ஆண்டவரே. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போனானே. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவனோடு கூட டிராவல் பண்ண 276 பேருக்கும் இல்லாம போகும்போது ஒரே ஒரு தேவ மனுஷன் பக்கத்துல வந்து நின்று, நீ பயப்படாதப்பா, உன் நிமித்தம் உன் கூட இருக்கிற அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுவேன், நீ தப்பி கரை சேர்வா என்று தைரியப்படுத்தின தேவனுடைய கரம் இப்பொழுது அக்கினியாய் பலமாய் போய் என் பிள்ளையினுடைய பக்கத்துல நின்று தட்டி கொடுத்து, இல்ல நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும், ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். அந்த மகிமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக. மறக்காதீங்க ஆண்டவரே, நினைங்க ஆண்டவரே, நான் சரியில்லை, நான் சரியில்லை எனக்கு தெரியும், ஆனா எங்க அப்பா காமிச்ச கிருபைக்காக எனக்கு இறங்க கூடாதா ஆண்டவரே? இடைவிடாமல் உங்க சமூகத்துக்காக பிரயாசப்பட்டத நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்க. அந்த அடைக்கப்பட்ட கற்பம் திறப்பதாக, அந்த அடைக்கப்பட்ட கற்பம் திறப்பதாக. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தில் ஒரு வல்லமை கடந்து வருவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்பொழுது இந்த தேவ ஆலயத்தில் இருக்கிற பிரசன்னம், பிரசன்னம் அந்த சகோதரனை, அந்த சகோதரியை தொட்டு சுஸ்தமாக்கி சாட்சி, 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 ரம் தன ரேதல, பெரிய சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. நன்றி ஆண்டவரே, நன்றி. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவதாமே, இதுவரை உன்னை, இதுவரை உன்னை, இதுவரை உன்னை நடத்தினதே இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவதாமே, எபினேசர் அவதாமே. எங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு ஆண்டவரே, எங்க ஊழியம் உங்க கையில இருக்கு ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் உங்க கையில இருக்காங்க ஆண்டவரே. நாங்க எல்லாருமே உங்க கையில இருக்கோம்பா, உங்க கையில இருக்கோம்பா, உங்க கையில இருக்கோம்பா, உங்க கையில. தவிர யாருமே இல்லை. உங்களை தவிர யாருமே
ஸ்திரப்படட்டும், 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 ஸ்திரப்படுத்தட்டும். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். நன்மை சேரும், என் மேன்மைகள் கையில் சேரும். சேர்ந்து கைய மேல தட்டி ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. பிரசன்னைகளை முழுவதுமாக ஆளுகை செய்து நடத்துகிறாங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரையும் கத்தர் அணைச்சு பேசி ஆண்டவரே எல்லா தீமைகளிலிருந்தும் அவங்களை விடுதலையாக்கி அவங்களை ரொம்ப அழகாக பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எதிர்காலத்தில் இருக்கிற பெரிய குழிக்குள்ள இப்பவே விழாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுவீராக. தன் தன் காலத்திலே தன் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். எங்கள் பிள்ளைகளுக்கு அந்தந்த டைமில் திருமணம், அந்தந்த டைமில் குழந்தை பாக்கியம், இது எல்லாவற்றையும் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் என்ன வேண்டிக் கொள்கிறார்களோ அதை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் திறந்து நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து அந்த வேத பகுதியை நாம் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 29வது அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடி பாடினார்கள். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தையை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதிற்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயுமகாரமாய் பார்த்தான். சவுல் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒன் வேர்டு அவனுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகளாய் புரட்டி போட்டது. அவனுடைய ஊழியம், அவனுடைய எதிர்காலம், அவனுடைய பிள்ளை, அவனுடைய சரீரம், சொல்லப்போனால் ஆண்டவர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் இந்த ஒன் வேர்டு, இந்த ஒரு வார்த்தை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்கிற இந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனிடத்தில் இருந்த எல்லாத்தையுமே பிடுங்கிருச்சு, எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல.
தரிசனம் இருந்தும், உயரம் இருந்தும், அவனுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தும், அவனுக்கு நல்ல திறமைகள் இருந்தும் எதுவுமே அவனுடைய வாழ்க்கையிலே செயல்படாமல் போனதுக்கு ஒன் வேர்ட், தன்னை சுற்றி இருந்தவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அப்படியே ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிருச்சு. அப்போ அதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் மற்றவங்க பேசுகிற அந்த ஒரு வார்த்தை நம்மளை முற்றிலுமாக நம்மளை நிர்மூலமாக்கிறோம். நம்மளை செய்ய வேண்டாம் அப்படின்ற நிறைய பேர் தரிசனமே நிறைய பேருக்கு பாழாக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு வேர்டு அவங்கள அதுக்கப்புறம் ஓடலான்றது தோணாது, அவங்க சாதிக்கலான்னு தோணாது, எல்லாத்தையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடும். அதனாலே மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை குறித்து, அதை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறத குறித்து, அதை சிந்தைக்குள்ளே கொண்டு போகிறத குறித்து ரொம்ப ஞானமாக இருக்கணும். அதை ரொம்ப அழகாய் கையாளணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை நம்மளை கொன்றும். ஆனால் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபக்குறிப்பை உங்களோடு வைத்து ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். நேற்றுக்கு இரவில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கூட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்படின்னா, இந்த சவுல் என்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தாவீது என்கிற ஒரு சின்ன பையனுக்கு முன்பாக நம்ம குறைஞ்சு போயிட்டோமோ அப்படின்ற இந்த ஒரு எண்ணம் இவனுடைய வாழ்க்கையை அழித்தது. இன்றைக்கு நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப குறைஞ்சு போயிட்டோமோ என்கிற அந்த மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கான ஒரு 3 ஆலோசனைகளை இன்றைக்கு ஆண்டவருடைய துணையோடு உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம நிறைய செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நம்ம அழகாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் சிலரை சந்திக்கும் போது, சிலர் நமக்கு முன்னாடி ஜெயிக்கும் போது, சிலர் பெரிய வெற்றி அடையும் போது நம்ம ரொம்ப குறைஞ்சிட்டோமோ, நமக்கு இன்னும் ஏதாவது தேவைப்படுதோ, நம்ம நல்லா இல்லை, நம்மளை விட அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, அவங்க நம்மளை விட ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணம் அந்த எண்ணம் மேலோங்குமானால் அந்த எண்ணம் சில நேரங்களில் நம்மை அதிகமாய் பாதிப்புக்குள்ளாக ஆக பண்ணும். ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கணும், ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், என் தேவன் எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். இன்றைக்கு ஒருவேளை யாருக்கு முன்னாடியும் நான் குறைஞ்சிட்டனோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே சிலர் இருக்கலாம், சிலர் இல்லாமல் இருக்கலாம். சிலர் உண்மையிலேயே அப்படிதான் பாஸ்டர், நான் அப்படிதான் ஃபீல் பண்ணுறேன், நான் எப்படி இருந்தவன், அவனுக்கு முன்னாடி இப்படி நான் குறைஞ்சு போயிட்டேனே, இப்படி நான் தாழ்ந்து போயிட்டேனே, இப்படி சொல்கிறது மாதிரி நான் வந்துருச்சேன், கர்த்தர் என்னை எழுப்புவாரா, கர்த்தர் என்னை உயர்த்துவாரா, நான் எப்படி அவங்களை எதிர்கொள்வேன், நான் எப்படி அவங்களுக்கு முன்னாடி நிற்பேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே என் தேவன் நிச்சயமாகவே உங்களை நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொருத்தருக்கு முன்னாடி எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது, நான் நல்லா இல்லை, நான் அவங்கள மாதிரி என்னால் செய்ய முடியல, அவங்கள மாதிரி தாளந்து எனக்கு இல்லை யாராவது ஒருத்தரை உங்களுக்கு பதிலாக இல்லை உங்களுக்கு முன்பாக மேலே ஒரு போஸ்டிங் கொடுத்து அவர்கள் உங்களை விட ரொம்ப நல்லா செஞ்சு அவங்களுக்கு கைத்தட்டுதல் கிடைக்குது, அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல அங்கீகாரங்களும் கைத்தட்டுதலும் மறுக்கப்படும் போது உங்களுடைய இருதயம் இன்னைக்கு வந்தால, நேற்றைக்கு வந்தால, போன மாசத்துல வந்தால, அவனால செய்ய முடியுது, என்னால ஏன் செய்ய முடியல அப்படின்னு ஒருவேளை உங்களுடைய மனதில் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கையாளுவதற்கு கர்த்தர் சில விதங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது தேவன் சாலோமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்திலே இருந்தபடினாலும் நீ ஐஸ்வர்யவன் ஆனதையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞனுடைய பிராணனையும் நீடிய ஆயுளையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த இந்த ராஜாக்களை பார்க்கலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களை பார்க்கலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று இந்த இடத்துல சாலோமன் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தாவீது ராஜா இருந்த அந்த இடத்திலே ராஜ பதவியில அவன் இப்பொழுது அந்த பதவியை ஆரம்பிக்க போறான். ஆனா அவனுடைய தகப்பனாகிய தாவீது அவனை குறித்து வேதம் சொல்லும் போது தாவீதற்கு நிறைய டேலண்ட், நிறைய ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்லுகிறது. அவன்
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிப்பீர்களால், அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதி உத்தரமாக, இதோ பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டுபிடித்தேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சம்மர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். தன்னுடைய தகப்பனாகிய தாவீது யார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு அவனுக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அவன் வந்து வாசிப்பதிலே தேறினவன், இசைக்கருவியை வாசிக்கிறவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட இருக்கிறார். இவ்வளவு குவாலிட்டி உள்ள அவருடைய தகப்பன் தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் போயிட்டாரு. இப்ப அவருடைய இடத்துல இந்த சாலமோன் வந்து ராஜ பதவி இருக்கிறார். ஆனா அவனுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அவனை பார்க்கும்போது தன்னை ஒரு சின்ன பையனை பார்க்கறது மாதிரி தெரியுது, தன்னை ரொம்ப குறைவா பார்க்கறது மாதிரி தெரியுது. இவெல்லாம் என்ன பண்ண போறான் அப்படின்னு அவங்க பார்க்கறது மாதிரி இவனுடைய கண்ணுக்கு தெரியுது. ஐயோ, இவங்களுக்கு முன்னாடி நம்ம குறைஞ்சவங்களா இருக்கிறோம், இந்த வேலை நமக்கு கிடைக்காம இருந்தா கூட பரவாயில்ல, இந்த போஸ்டிங் நமக்கு கிடைக்காம இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்பாவுடைய இடத்தை நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம், அப்பா மாதிரி நமக்கு ஒன்றும் இசைக்கருவி வாசிக்க தெரியாது, அப்பா மாதிரி நம்ம பெரிய யுத்தத்துக்கெல்லாம் போக தெரியாது, நம்ம ரொம்ப சின்ன பையனாவே இருக்கிறோமே. இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ள ஓடும்போது இந்த சாலமோன் எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு எந்த தாளந்துகளுமே இல்லாமல் அவர்களை விட நான் குறைவானவனாய் என்னுடைய மனசு சொல்லும் போது, என்னுடைய கைகளை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்புகிற, என்னை ஞானவானாய் மாற்றுகிற, என்னை திறமசாலியாய் மாற்றுகிற, எனக்கு முன் இருக்கிற இந்த மனிதனை விட என்னை ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அவரிடத்தில் நான் கேட்டேனே ஆனால் நான் இவர்களை விட அதிகமாய் செய்வேன் என்று புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணா, வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனுக்கு முன் இருந்த ராஜாக்களை பார்க்கலும் கர்த்தர் அவனை ஐஸ்வர்யத்திலையும் ஞானத்திலையும் கர்த்தர் அவனை தேறினவனாய் கர்த்தர் மாற்றினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தர் உங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்கு முன்பாக நிற்கும் போது நீங்க குறைவா ஃபீல் பண்றீங்களா, ரொம்ப குறைஞ்சது மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு இந்த மாதிரி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. ஆனால் நான் நம்புகிறேன், அதற்காக கவலைப்படாதீங்க, அதற்காக ஐயோ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் தகுதியற்றவனா இருப்பேனோ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடம் எனக்குரியது இல்லை, நம்ம அப்படிதான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நம்புறேன், அந்த இடத்திலேயே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு தேவன் இருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் குறைவாய் அப்படி ஃபீல் பண்ணுவதற்குரிய ஒரு எண்ணத்தை கொடுத்தது உங்களை அழிப்பதற்காக அல்ல, அந்த இடத்திலிருந்து உங்களை துரத்துவதற்காக அல்ல, அந்த இடத்துல மன வருத்தப்பட்டு ஐயோ நான் தகுதியற்றவன் என்று நினைப்பதற்காக அல்ல, அந்த இடத்துல கர்த்தருடைய பாதத்தை நீங்கள் பிடித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் என்பதை அங்கே சாட்சியாய் நிறுத்துவதற்காக தான் கர்த்தர் நான் குறைஞ்சவன் அப்படின்னு உங்களுக்கு கர்த்தர் சொல்லி தருகிறார். கர்த்தர் அதே இடத்துல சாட்சியாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் குறைவாய் நினைக்கும் போது என்னை ஆண்டவர் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை குறைவாய் நடத்தும் போது நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, என்னை நிறைவாக்குற ஒரு தேவனிடத்தில் எனக்கான ஞானத்தை நான் கேட்கும்போது அவர் என்னை தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்க கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. வாலிப தம்பி கேட்கணும், வாலிப தங்கச்சி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த இடத்துல நான் அழகற்று இருக்கிறேன், இந்த இடத்துல நான் அறிவற்று இருக்கிறேன், ஆனால் என்னை அழகாக்குற, எனக்கு அறிவை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சில நேரங்களில் இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது நான் நினைப்பேன், சிலர் இந்த சாங்ஸ் எல்லாம் நிறைய நம்முடைய யூடியூப்பில் கேட்கும்போது நிறைய பேர் சாட்சியை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க, அந்த பாட்டு என்னை ரொம்ப தொற்றுச்சு, உங்களுடைய ராகம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும், இப்போவும் தெரியும், நம்ம நிறைய மிஸ்டேக் எல்லாம் பண்ணுறோன்னு தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன், வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது சிங்சாங் சர்வீஸ் வரும்போது 3 வருஷமும் ஒரே பாட்டை சிங்சாங் சர்வீஸுக்கு பாடினது ஞாபகம் வரும். சரி நம்ம இப்படி இருந்தோமே. ஆனால் அந்த இடத்துல அந்த சிங்சாங் சர்வீஸுக்கு வரும்போதெல்லாம் கிண்டல் பண்ணப்பட்டு, ஏன்னா அவனுக்கு இதை பட்ட வேற பாட்டே தெரியாதா? ஆமாப்பா எனக்கு பாட்டே தெரியாது. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல குறைவாய் ஃபீல் பண்ணும்போது, ஆனால் ஒரு நாள் ஆண்டவரை எல்லாருக்கும் முன்னாடி உங்களுடைய ஊழியத்தை பாடலினால் மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு நீர் உதவி செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறேன்.
ஆனா நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்று அதை கண்களால் காணும்படியாய் உதவி செய்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். அவர்களுக்கு முன்பாய் குறைவாய் இருக்கிற அந்த பிள்ளையை மேன்மைப்படுத்துவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் இனி அவர்களுக்கு முன்பாக குறைவாய் ஃபீல் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் விடமாட்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் சீக்கிரத்திலே கர்த்தர் அவர்களை பார்க்கலும் பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர்களை விட நீங்கள் நேர்த்தியாய் செய்ய போகிறீர்கள். கர்த்தர் அவர்களை உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்ட அத்தனை பேரும் உங்களுக்கு இதுவும் தெரியுமான்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சகல காரியத்திலையும் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் குறைவு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நிறைவை கட்டளை இடுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? இந்த தேவன் அவ்வளவு நல்ல தேவன், நம்மை உருவாக்குறதிலே அவ்வளவு முன்னுதாரணமாக இருக்கிற தேவன். அவர் நமக்கு எல்லா டேலண்ட்களையும் பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். அவர் கொடுக்க முடியாத ஞானம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் எந்த ஞானத்தை வேண்டுமென்றாலும் உங்களுக்கும் எனக்கும் தர முடியும். கவனிங்க, இந்த உலகத்திலே ஆண்டவர் எத்தனையோ படைப்புகளை எல்லாம் படைச்சாரு. செடிகள், புட்பூண்டுகள், தண்ணீர், எல்லாத்தையும், சூரியன், சந்திரன். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் எதனால படைச்சாருன்னா அவருடைய வார்த்தையினால படைச்சார். ஆனால் மனுஷனை மட்டும், மனுஷனையும் மனுஷையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து வார்த்தையினால படைக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கைகளிலே எடுத்து டைம் செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி அவர் என்ன பண்ணார்னா உங்களையும் என்னையும் படைச்சார். காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் என்பதற்காக தான். ஒரு செகண்டில் நம்மளை படைக்கலாம், ஒரு வார்த்தையினால நம்மளை படைக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் முக்கியம் என்பதற்காக அவர் டைம் செலவு பண்ணி பார்த்து பார்த்து படைத்தது தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய படைப்பிலேயே ரொம்ப ஸ்பெஷலானது நீங்களும் நானும் தான். ரொம்ப ஸ்பெஷலானவர்கள், ரொம்ப நேர்த்தியானவர்கள் நீங்களும் நானும் தான். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நான் ரொம்ப குறைஞ்சிட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்துல நீ இருக்கிறதுக்கு தகுதி அற்றவன் அல்ல, உன்னை தகுதியாக்குகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன். நான் ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த 10th 10ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு பிடிச்ச ஒரு வேலைக்கு போனது எங்கே அப்படின்னா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு தான் வேலைக்கு போனேன். அப்போ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸினுடையவர்களெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கூட சில நேரத்தில் நோட்டீஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கசக்கி எடுப்போம். ஆனால் நோட்டீஸ் ஒரு பேப்பரை கையில் எடுத்தால் அதை கசக்காமல் கையில் எடுக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பேப்பரை கையில் வாங்கும்போது கூட அதை கசக்கமாக தான் வாங்குவோம். இந்த பைபிளில் இருக்கிற சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஜே அந்த இடத்துல மட்டும் மடங்கி இருக்கும் பாருங்கள், ஆனால் அப்படி அதை எடுக்க மாட்டோம். அப்போ இந்த பிரிண்டிங்கை அன்னைக்கு இருக்கிற ஊழியத்திலேயே நோட்டீஸ் அடிக்கிறது, அந்த டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதற்காக பல மணி நேரங்கள் காத்து 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 போய் ஒவ்வொரு பிரிண்டிங் ப்ரெஸ்லையும் காத்து கிடந்தோம். ஒரு நாள் ஊழியத்தில் தெரிந்த ஒரு நபர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு ரொம்ப வருத்தப்படுத்தி அனுப்பினார். அப்போ மவுஸ் கூட எனக்கு பிடிக்க தெரியாது, கம்ப்யூட்டருடைய எதுவுமே தெரியாது. காந்திபுரத்திலிருந்து 100 feet ரோடு வழியாக சிவானந்த காலையில் நடந்து வரும்போது அழுது கொண்டே வருகிறேன். எத்தனை நாள் ஆண்டவரே இந்த மாதிரி காத்து கிடக்கிறது, எத்தனை நாள் ஆண்டவரே இவங்களுக்கு பின்னாடியே போகிறது, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தீங்கன்னா நானும் அதை செய்வேன் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கு ஒரு பழைய கம்ப்யூட்டரை வாங்கி அதில் கோரல்ரா அப்படின்ற சாஃப்ட்வேரை ஏற்றி ஜஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த டிசைனை ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 week ஒரு 2 weeksக்குள்ளேயே கர்த்தர் அதை டிசைன் பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். ஒரு மாதத்தில் ஒரு டிசைன் பண்ணி ஒரு கார்டை கொண்டு போய் கொடுத்து இதை பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், என்னை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட டிசைன் பண்ண ஆரம்பிச்சிங்களா? அப்போ நான் சொன்னேன், அது நான் இன்னொருத்தரில் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு. அவர் நம்பவே இல்லை. நான் நம்புகிறேன் அந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை யாரெல்லாம் நான் ரொம்ப குறைவு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ, இந்த சாட்சி பாஸ்டர் பென்ஸ் மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க அத்தனை பேரும் சொல்லுவீர்கள், உங்களை விட படித்தவர்களை விட கர்த்தர் ஒரு நாள் உங்கள் தலையை உயர்த்தி இருக்கிறதை பார்ப்பீர்கள். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கரங்களை மேல தட்டி ஆமென், நீர் அதை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக நன்றி. ஆமென். மறந்துடவே மறந்துடாதீங்க. நம்பர் 1,
மற்றவங்களுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் குறைவு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், நீ ஜெபம் பண்ணு, நான் அதை தருவேன். எதுவாக இருக்கலாம், என்ன காரியமாக இருக்கலாம், இது எனக்கு இல்லையே, இது எனக்கு கிடைக்கலையே, இது இல்லாததுனால தானே இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இது இருந்ததுன்னா என்ன இப்படி இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, இது எனக்கு வேணுமே ஆண்டவரே. அவங்க முன்னாடி ஒரு நாளாவது நான் நிற்கிறதுக்கு எங்கள் அப்பாட்ட இல்லை, அம்மாட்ட இல்லை, ஆனால் கர்த்தர் கரத்திலே நிறைவாய் உண்டு, நிறைவாய் உண்டு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்த்தாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என்னுடைய கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். அடுத்தது, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஆண்டவர் சீமோனுடைய வீட்டிலே பந்தி இருக்கிறதுக்காக ஆண்டவர் போறாரு. அப்போ அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே ஒரு பாவியான ஸ்திரீ அந்த இடத்துல அவள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு தன்னுடைய கண்ணீர் அப்படியே நினைச்சு தன்னுடைய தலை மயிரினால துடைக்கிறாங்க. உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவ யாரு, இவ எதுக்கு இப்போ வந்தா, நீ யாருன்னு தெரியாதா, இந்த ரூமுக்குள்ளே நீ வர முடியாது. அவங்கள ரொம்ப அதட்டுறது போல எல்லாரும் அதட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த லேடி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க முன்னாடி நான் குறைஞ்சு போயிட்டேனே, இவங்க முன்னாடி நான் குறைஞ்சு போயிட்டேனே, சரி இவ்வளோ குறைஞ்சு போயிருக்கிறேனே, என்னை இப்படியே ஆண்டவர் ஏன் ஆண்டவரே வச்சிங்க, நான் எதுக்கு இந்த தப்பை பண்ணினேன் அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் உடையும் போது ஆண்டவர் சுற்றி இருக்கிற சீடர்களை பார்த்து சொல்லுகிறாரு, எப்பா நான் இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தேன், என்னுடைய கால் கழுகுறதற்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்கல, ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்தது முதற்கொண்டு அவருடைய கண்ணீரினால் நினச்சி அவருடைய தலைமுடியினால் என்னுடைய பாதத்தை அப்படியே துடைக்கிறாப்பா அப்படின்னா, கர்த்தர் என்ன அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நல்லவங்க, உங்களுக்குள்ள குறைவில்லை, இவ குறைஞ்சவான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் செய்யாத ஒன்றை, நீங்கள் பண்ண முடியாத ஒன்றை யார் பண்ணுனா அப்படின்னு சொன்னா, இந்த சகோதரி மூலமாய் ஆண்டவர் செய்ய வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேணும். மற்றவர்களுக்கு முன்பாக சில நேரத்திலே நம்ம தாழ்ந்து இருக்கும்போது, குறைவாக இருக்கும்போது, அவர்களை போல நமக்கு இல்லைன்னு அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணும்போது, நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம செய்கிற நிறைய காரியத்தை அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? செய்ய முடியாது. இன்றைக்கி சாதாரணமான ஒரு மனிதனாகிய உங்களை வித்தியாசமாக ட்ரீட் பண்ணலாம். நீ என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி உனக்கு கார் இல்லை, என்ன மாதிரி உனக்கு பைக் இல்லை, என்ன மாதிரி இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களை மாதிரி நிச்சயமாய் அவர்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் வாழவே முடியாது. அவர்கள் ஒரு விதத்தில் ஸ்பெஷலாக இருந்தால், அவர்கள் ஒரு விதத்திலே ஆசீர்வாதமாக இருந்தால், நான் நம்புகிறேன் உங்களையும் கர்த்தர் ஒரு விதத்திலே கர்த்தர் ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார். அவர்களை விட மேலானவர்களாய்தான் வைத்திருக்கிறார், அவர்களை விட உயர்ந்தவர்களாய்தான் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இன்னைக்கு சந்தோஷப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க முன்னாடி ஒன்றும் இல்லையேன்னு ஒப்பிடாதீங்க, அவங்க முன்னாடி நான் குறைஞ்சிட்டேன்னு ஒப்பிடாதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் படுகிறது போல பாடு உன்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, நான் அலைகிறது போல அலைச்சல் உன்னால் அலைய முடியாதுப்பா, உன்னால் அலைய முடியாதுப்பா. உன்னையும் என்னையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் சிறந்தவர்கள் என்று ஒப்பிட்டு பார்த்தால், ஏதோ ஒரு 10 விதத்திலே கர்த்தர் என்னை உயர்ந்தவனாய்தான் வைத்திருக்கிறார். நான் தாழ்வு மனப்பான்மையாய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு விசை ரொம்ப ஒரு காமெடியான ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய கோடீஸ்வரரோடு சேர்ந்து காரில் ட்ராவல் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையில் அவர் ரொம்ப பெருமையே பேசிகிட்டு இருந்தார். அப்போ மதியான டைமு சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. உடனே நான் சொன்னேன், சாப்பிட்றதுக்கு நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டேன். சரி பாஸ்டர், உங்களுக்கு எந்த ஹோட்டல் பிரியமோ அந்த ஹோட்டலில் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்போ நான் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை அப்படின்னு அந்த ரோட்டோடத்தில் இருக்கும் பாருங்களேன், லாரிக்காரங்கெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல சாப்பிட்டு போவாங்க பாருங்கள், அந்த கடைக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்ட சொல்லி சாப்பிட்றலாம் பிரதர் அப்படின்னு. எங்கே பாஸ்டர் இந்த பக்கத்தில் ஹோட்டலே காணோமே அப்படின்னு. இல்லை இந்த ஹோட்டல் தான் அப்படின்னு.
இல்லை இந்த ஹோட்டல்லையா, என்ன சொல்கிறீங்க, விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டான். இல்லை 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 வாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. இல்லை இதில் வெளியில் இருக்கு பாருங்கள் அந்த கல், சுட சுட ஆம்லேட் போட்டு கொடுப்பான், சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. அவர் உள்ளே வந்து உட்கார்ந்தாரு, ஒரு தோசை ஆர்டர் பண்ணார். அந்த தோசை ஆர்டர் பண்ணி பாதிக்கு மேலே அவரால் சாப்பிட முடியல. அவர் சொன்னால் ரொம்ப புளிக்குது, என்னால் சாப்பிட முடியல. அப்போ நான் சொன்னேன், சரி ஒரு ஆம்லேட் வாங்கி வேணா சாப்பிட்ருங்க அப்படின்னு. ஆனால் நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவர் அத்தனை டைமும் பேசின பெருமையை நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த புளிச்ச தோசையை சாப்பிட முடியலல்ல, என்னால் சாப்பிட முடிகிற அளவுக்கு தான் இருக்கிறது. இப்போது நீங்களும் நானும் வந்து நீங்கள் வேற நான் அப்படி அல்ல. ஒரு விதத்தில் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் இன்னொரு விதத்தில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா உயர்ந்த இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் முன்னாடியும் நம்ம என்ன ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னா, நான் குறைஞ்சவன், நான் குறைஞ்சவா, நான் அழகு இல்லை, நான் அறிவு இல்லை, எனக்கு பணம் இல்லை, நீங்கள் எதுக்கு அப்படி ஃபீல் பண்ணணும், நீங்கள் எதுக்கு அப்படி நினைக்கணும்? நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசேஷமானவர்களாய், நாம் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. இரண்டாவது, நமக்கு நம்முடைய குறைவின் மத்தியிலே நம்ம எடுக்கக்கூடிய இரண்டாவது பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் நினைக்கணும் கர்த்தர் என்னை அவர்களை பார்க்கலும் ஒரு விதத்திலே கர்த்தர் என்னை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகத்திலே, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்படி நகோமி மோவாபியாகிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லேமுக்கு வந்தார்கள். நகோமி அவர்களுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரன் இருந்த மோவாபியான ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு இவள், என் மகளே நீ போ என்றார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம குறைஞ்சிட்டோமோ, எனக்கு எதுவுமே தெரியலையே, அவங்க எனக்கு முன்னாடி வளர்ந்துடுறாங்க, நான் ஒன்றும் அறிவில்லாமல் இருக்கிறேன், எனக்கு கற்றுக்கல, நான் இப்படி வந்திருக்கணும், நான் விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய முதல் என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை, எனக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதற்கு வல்லவர், என்னையும் கர்த்தர் தேர்ந்தவர்களாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். நான் ஞானத்தை கேட்டால் கர்த்தர் எனக்கு தீர்க்க ஆயுசையும் ஞானத்தையும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என்னை உருவாக்குகிற தேவனிடத்தில் கேட்பேன், என்னை பக்குவப்படுத்துகிற தேவனிடத்தில் கேட்பேன். அவர் என்னுடைய தாழ்வின் எண்ணங்களை எடுத்து போட்டு அவர்களுக்கு நிகரா என்னை அமர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக, நான் ரொம்ப குறைஞ்சவா, நான் இந்த மாதிரி இருக்கிறனே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம ரெண்டாவது என்ன நினைக்கணும் அப்படின்னா, இல்லை, அவங்க செய்கிறத அவங்க செஞ்சாலும் நான் செய்கிற காரியத்தை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. கர்த்தர் அவர்களை பார்க்கலும் என்னை குறைந்தவனாய் அல்ல, அவர்களை பார்க்கலும் என்னை எப்படி தான் வச்சிருக்கிறார்னா கர்த்தர் நன்றாய் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஒரு எண்ணம். மூன்றாவதாக இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த நகோமி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து திரும்ப தன்னுடைய கணவனாரை இழந்து தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனப்பான்மை இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஐயோ, நான் தகுதி இல்லாத ஒரு ஆளாக மாறிட்டேன், நான் ரொம்ப ஷையாக நான் ஃபீல் பண்ணுறேன், உங்களுடைய நிறைய பேருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியல, என் பேர் என்ன ஒழுங்காக சொல்லி கூப்பிடாதீங்க, என் பேரை நான் மாற்றுறதுக்கு நான் விரும்புகிறேன், ஏன்னா உங்கள் முன்னாடி நான் ரொம்ப தோற்று போயிட்டேன். ஒரு நாள் உங்கள் முன்னாடி நல்லா இருந்தேன், ஒரு நாள் என் பிள்ளை கணவனாரோடு சேர்ந்து உங்கள்கிட்ட சவால் விட்டுட்டு இன்னொரு தேசத்துக்கு நான் கடந்து போனேன், ஆனால் நான் வெறுங்கையாக திரும்பி வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை, அதனால நான் உங்கள் முன்னாடி தோற்று போனவனா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு, இனி நான் ஜெயிக்க மாட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் நன்மையே உண்டாகாது அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய வழியை அவர்கள் நடக்கிறார்கள். ஆனால் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கை இனி எழும்பாதுன்னு முடிவு பண்ணின அந்த நகோமிக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை பிறக்க பண்ணி, அவளுடைய மடியிலே ஒரு குழந்தையை கர்த்தர் வளர்க்க பண்ணி, அவர்களை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை மீட்பதற்கு கொண்டு வருகிற ஒரு வம்சமாய் கர்த்தர் மாற்றினார்.
அல்லேலூயா. நான் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாய் வாக்கு தத்தத்தை கொடுக்குறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை இந்த நகோமியை போல மற்றவங்களுக்கு முன்னாடி அடிமட்டத்துக்கு நீங்கள் தோற்று போகலாம், அடிமட்டத்துக்கு தோற்று போகலாம். நானும் அவனும் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணோம் பாஸ்டர். நான் மேனேஜராக இருந்தேன், அவன் எனக்கு கீழே இருந்தான். இன்றைக்கி அவன் மேனேஜராக இருக்கான், நான் கீழே இருக்கிறேன். அன்றைக்கி என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினான், ஆனால் இன்றைக்கி நான் அவங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டியது இருக்குது. எனக்கு இது புரியல, இது நீடிச்சிருமோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இனி நான் எப்படி எழும்புவேன்? நான் வளர்த்து விட்டவன் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டான், நான் உதவி செய்த ஆள் ரொம்ப பெருசாக வந்துட்டாங்க. ஆனால் நான் இன்றைக்கி இப்படியே இருக்கிறேன், நாளுக்கு நாள் நான் குறைஞ்சிட்டே இருக்கிறேன். நான் திரும்பி அவனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாதா பாஸ்டர்? ஒரு நாளாவது என்னால் நிற்க முடியாதா? ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலை கண்பாக மாறும். இந்த சிச்சுவேஷனை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் இந்த நகோமியை கர்த்தர் அந்த ஜனத்திற்கு முன்னாடி மறுபடியும் கர்த்தர் ஒரு மருமகளை கர்த்தர் கொடுத்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயாய் கர்த்தர் மாற்றுவாரே. ஆனால் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கடந்து வருகிறது. நீ குறைவாய்க்கப்பட்ட இடத்துல கர்த்தர் மறுபடியும் உங்கள் கைகளினாலே அந்த காரியத்தை செய்வதற்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்புறவர்களுக்கு ஆமென் என்றும் அப்படியே நடப்பதாக ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்கிறவர்களாய் மாற்றுவார். இன்றைக்கு சொன்ன இந்த நல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலே சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. நான் சொல்கிறேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நேற்றைக்கு 1 மணி அளவிலே கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை என்னை ரொம்ப தேற்றிருச்சு. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கர்த்தர் இந்த வார்த்தையினாலே ஒவ்வொருத்தரிடத்திலையும் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நீ மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் குறைவானவர்கள் என்று சொல்ல வேண்டாம். உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையான கர்த்தர். எத்தனை பேர் இந்த 3 ஜெப குறிப்புக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவதாக எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோன்னா, நான் எந்தெந்த இடத்திலே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேனோ அதை கற்றுத் தருகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லி தருகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். நான் அதை குறித்து வருத்தப்பட மாட்டேன், நான் அதை குறித்து கலங்க மாட்டேன். ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் என்னையே ஒதுக்கிற மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன் எனக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கைகளை 2 மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தகப்பனே நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தரிடத்தில் கேட்ட உடனே கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? நான் நம்புறேன், நீங்க கேட்கறது ஒன்னா இருக்கும். நீங்க கேட்கறது இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செஞ்சா போதும் நீங்க கேட்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நான் உனக்கு கேளாததையும் தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கையை உயர்த்தி வாலிப தம்பிங்க கேளுங்க, தங்கச்சிங்க கேளுங்க. ஏசப்பா என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் குறைஞ்சிருக்கிறேனே ஆண்டவரே. அவங்க முன்னாடி நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி ஜெயிக்கிறாங்க, ஆனால் அவங்க முன்னாடி எனக்கு ஞானம் இல்லாதவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன பார்த்து அப்படி தான் சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் பிழைக்க தெரியுமா, நான் பிழைச்சிக்கிட்டேன் பாரு, ஆனால் நீ பிழைக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என் கையில் நான் பிழைக்காவிட்டாலும், என் ஞானத்தில் நான் பிழைக்காவிட்டாலும், தேவன் தருகிற பலத்தினால, தேவன் தருகிற ஞானத்தினால நீர் என்னை பிழைக்க வைக்கிற கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி தேவனேன்னு முழு பலத்தோட கேளுங்க. அப்பா, எனக்கு கற்று தருகிற நல்ல ஆவியானவர், எனக்கு சொல்லி தருகிற நல்ல ஆவியானவர், ஆண்டவரே 100க்கு 100 நான் உண்மையே நம்புவேன். மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் என் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல். 100க்கு 100 உண்மையே நம்புவேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. மனிதர்கள் முன்பாக நான் தலை குனிந்து போகாமல் என்னை தூக்கி நிறுத்துங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டை பாடும்போதே அந்த கிஃப்டை கர்த்தர் நிறைய பேருக்கு கர்த்தர் தரப்போறாரு. எனக்கு நான் இந்த பலிபீடத்தில் சாட்சியை வாசிக்கும் போது நான் நினைக்கிறேன், சரி எவ்வளவு நல்ல தேவன் அல்லவா, என் வாழ்க்கையில் நடந்தது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் அப்படியே மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் அந்த வரிகளை பாடி ஹல்லேலூயா, ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன்.
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்தவா. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்த. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்தவா. உண்மைதான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்தவா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க ஞானத்தை விட, உங்க அறிவை விட, உங்களுடைய வசதியை விட ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி அவங்களையும் உங்களையும் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் குறைவா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா ஆண்டவர் உங்களை வளர்த்தணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துறாரு. அதனாலதான் அவங்கள பார்க்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள வருது. எந்த வாலிப தம்பிக்குள்ள, எந்த வாலிப தங்கச்சிக்குள்ள ஒரு பெரிய, ஒரு மதிப்புக்குரிய, ஒரு உயர்ந்த மனுஷனிடத்துல கர்த்தர் உங்களை பழக வைக்கும் போது, ஐயோ இவங்கள மாதிரி இன்னைக்கு எனக்கு இல்லையே, இவங்கள மாதிரி ஆண்டவர் என்னை மாற்றுவாரா, ஒரு நாள் மாற்ற முடியாதா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருதுனாலே, அந்த மாதிரி மனசை கர்த்தர் உங்களுக்குள்ள தர்றாருனாலே உங்களை குறைக்கிறதுக்கு கர்த்தர் விருப்பப்படலை. நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கர்த்தர் விருப்பப்படலை. ஆண்டவர் என்ன சொல்ல விருப்பப்படுறாருன்னா, எப்பா நான் உனக்கு முன்னாடி ஒரு சாட்சியை காமிக்கிறேன், அவங்களே இப்படி நடக்க முடியும், செய்ய முடியுமானால் அவர்களை விட நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன். நீ ஒரு நாள் அந்த போஸ்டிங்கில் இருப்ப, நீ ஒரு நாள் அந்த தலைமைத்துவத்தில் இருப்ப, ஒரு நாள் அந்த அங்கீகாரம் உனக்கு கிடைக்கும், ஒரு நாள் அப்படி நான் உன்னை பயன்படுத்துவேன். அதனால தான் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை நமக்கு முன்பாக காண்பிக்கிறார். அதுக்காக தான் காண்பிக்கிறார். உங்களுக்கு வருத்தம் வரக்கூடாது, உங்களுக்கு ஆசை வரணும். உங்களுக்கு வருத்தம் வரக்கூடாது, உங்களுக்கு என்ன வரணும்னா ஜெபம் வரணும். உங்களுக்கு அவிசுவாசம் வரக்கூடாது, நீங்க ஆண்டவரை பார்த்து கெஞ்சணும், ஆண்டவரே நீர் எனக்கு செய்ய வல்லவர். நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன், மறக்க மாட்டீங்க நம்புறேன். இந்த செய்தியை மறக்கக்கூடாது. எந்த இடத்துல எண்ணி எதுவா வேண்டும் என்றாலும் இருக்கலாம். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை அவர் ஒரு நாளும் கூட்டவே மாட்டார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். அதிகமாய் கர்த்தர் செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு கீபோர்டு, பெரிய கீபோர்டு பிளேயர் வாசிக்கிற ஒரு தம்பி ரொம்ப அழகான சாட்சி சொன்னார். அப்போ அவங்களுடைய வீட்டுக்கு டியூஷன் போகிற வீட்டில் ஒரு சின்ன தம்பி கீபோர்டு வாசிட்டு இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமாம்மா அந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு. அவன் வாசிட்டே இருப்பானாம்மா. ஒரு நாள் டியூஷன் முடிச்சுட்டு போய் அப்படியே அதில் போய் கையை வச்சா சத்தம் வந்துருச்சான், பயந்துட்டான். உடனே அந்த வீட்டுக்காரங்க திட்டுனாங்களாமா, வந்தா டியூஷன் முடிச்சியா, முடிச்சுட்டு அப்படியே போயிடுது, எதுக்கு இந்த பொருள் மேலாம் கை வைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப துக்கத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு வசனத்துக்கு பின்னாடி, ஒரு காருக்கு பின்னாடி ஒரு வார்த்தை எழுதியிருக்காமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்க மாட்டாரா, ஆண்டவரை நான் கீபோர்டு வாசிக்கணும், எனக்கு அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. அவனுடைய அடுத்த பிறந்த நாளுக்கு ஃபாரின்ல இருந்த ஒரு அம்மா, உனக்கு ஒரு பொருள் கிஃப்ட் வாங்கி அனுப்பியிருக்கிறேன், நீ வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொன்னா கீபோர்டு வாங்கி அவனுக்கு அனுப்பியிருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியம். அந்த கீபோர்டை வைத்து படித்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டியூஷன் கொடுத்தா வாத்தியாருடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைய கீபோர்டை அப்படியே ஜிப்பு போட்டு தூக்கி போட்டாரு. ஆனால் அந்த மகனுக்கு இன்னைக்கு எங்கே போனாலும் அந்த இசைக்கறி வாசித்து அவனை ரொம்ப உயர்ந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போது நான் நம்புகிறேன் உங்களுக்கு செய்வார் ஆண்டவருடைய பிள்ளையே, செய்வார் ஆண்டவருடைய பிள்ளையே. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க, நான் ரொம்ப குறைஞ்சிருக்கிறேன் பாஸ்டர், என்னால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புறதுக்காகத்தான் இந்த ஊழியக்காரனை இந்த இடத்துல நிற்க வைக்கிறார்.
கர்த்தர் அதற்காக தான் பேச வைக்கிறாரு. இல்ல, உங்ககிட்ட அந்த தாளந்து இருக்குது. கர்த்தர் உனக்குள்ள அந்த தாளந்த வச்சிருக்கிறாரு, அந்த கிருபையை வச்சிருக்கிறாரு. பிரதர், நீ எழும்பி நிப்ப. வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை எழும்பி நிக்க வைப்பாரு. உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உன் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவே, இப்பொழுது ஜெபிக்கிறது அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். 100க்கு 100 உங்களை நாங்க நம்புறோம் ஆண்டவரே. மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் கரங்களை அப்படியே கைகளை மேல தட்டி, அந்த கிருபை, நீங்க விருப்பப்படுகிற, நீங்க ஆசைப்படுற அந்த கிருபை உங்களுக்குள்ளே வரட்டும். நன்றி ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க. அது சொல்லுவோம். கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே கைகளை மேல உம்மைத்தான். இயேசுவே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எனக்கு செய்யுங்கப்பா, நான் நம்பி இருக்கேன். இப்ப சொல்லுங்க, உம்மை அல்லாமல் யார் என்னை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறேன், ஆளுகை செய்யுங்கப்பா. இப்ப வாலிப தம்பி தங்கச்சி அந்த உந்துதலை தாங்க ஆண்டவரே, உந்துதலை தாங்க. இப்ப கைகளை மேல நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம், என் உறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப வெரி வெரி ரொம்ப டேஞ்சரான ஒன்று என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம குறைவாய் இருக்கிறோமேன்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக எப்பவுமே போராடவே கூடாது. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எதுவுமே போராடாதீங்க, அது நடக்காது. அது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இந்த சவுல் ராஜா பாருங்க, இவனுடைய தோல்வி எங்கே ஆரம்பிச்சு தெரியுமா? இங்கே போய் ஒரு சின்ன பையனை ஒப்பிட்டு என்னை போய் நீங்கள் இப்படி குறைவாக பேசுனீங்களே, என்னை குறைவாக அது ரொம்ப காயமாக மாறிடுச்சு, காயமாக மாறிடுச்சு. இது இந்த வாலிப தம்பி தங்கச்சிக்குள்ளே இதெல்லாம் வரவே கூடாது, இந்த எண்ணமே வரக்கூடாது. அப்படிதான் சில இடங்களில் ஆண்டவர் நம்மளை தாழ்த்துவார், சில இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாக இருக்கிறதற்கு கற்றுக்கொள்ளணும். வாழ்ந்திருக்கும் உங்களுக்கு தெரியணும், தாழ்ந்திருக்கும் உங்களுக்கு தெரியணும். ஆனால் தாழ்வு வரும்போது மனசை தளர விட வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நின்று ரெண்டாவது இந்த ஜெபக்குரு ரெண்டாவது காரியத்தை ஆண்டவர் நம்மோட பேசினார். நான் ரொம்ப தாழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையை நான் நினைக்கும் போது, நான் மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப குறைவாக இருக்கிறனோ அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, நான் என்னுடைய இருதயத்தில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை, அவர்கள் செய்ய முடியாத எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் என்னை கொண்டு கிருபையாய் கர்த்தர் செய்ய வைக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது, என்ன மாதிரி அவங்க இருக்க முடியாது, என்ன மாதிரி அவங்க இருக்க முடியாது. பாருங்கள், இவ்வளோ சோதனையின் மத்தியிலையும் நம்மளால தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியுது, நமக்கு கர்த்தரை தொழுது கொள்ள முடியுது. ஆனால் நிறைய வசதி உள்ளவங்களால் அப்படி தொழுது கொள்ள முடியல. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, ஆனால் நிறைய பேருக்கு கண்ணீர் வரல. காரணம் என்னென்னா, இந்த நிலைமை கர்த்தரை நான் ஆராதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்போது நான் குறைந்தவனோ அல்ல, நான் அப்படியே இன்ஃபீரியராக நான் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் குறைந்து போனவன் மற்றவங்க முன்னாடி சொல்ல வேண்டியதில்லை. நான் தாங்கக்கூடிய நிறைய காரியத்தை அவர்களால் தாங்க முடியாது. என்னை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார். ஐ ஆம் ஸ்பெஷல். சொல்லுங்கள், நான் விசேஷமானவன். எல்லாரும் சொல்லுங்கள், நான் விசேஷமானவன். எல்லாம் நல்லா சொல்லுங்கள், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன், நான் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல்.
என்ன கர்த்தர் அப்படிதான் நடத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் கர்த்தர் வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த எண்ணம் என்னை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் யார் என்ன வந்து மனசை உடைச்சு நீ என்னை விட ரொம்ப குறைஞ்சவன், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு என்னை மட்டம் தட்டி அப்படியே உட்கார வைக்கணும்னு நினைக்கும் போது என் இருதயம் சொல்லணும், இல்லை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சில காரியத்தை இவங்களால் பண்ண முடியாது, இவங்களால் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் என்னுடைய இருதயம் என்ன ஸ்தோத்தரிக்கணும்னா, ஆண்டவரே இந்த நிலைமையில் என்ன நீ வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இந்த நிலைமை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நான் நம்புகிறேன், ஹல்லேலூயா, மூன்றாவது எனக்கு ஒரு நல்ல ஜெப குறிப்பு, எனக்கு ஒரு நல்ல ஜெப குறிப்பு. ஆமென். எத்தனையோ பேர் வந்து ஆண்டவரே நீ எனக்கு என்னென்னமோ செஞ்சப்பா, நீ தண்ணி கொடுக்கலப்பா, நீ தண்ணி கொடுக்கலப்பா, ஆனால் நீ செய்யாத ஒன்றை இந்த பிள்ளை எனக்காக செய்திருக்கிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவங்க செஞ்சது பெருசுன்னு அவங்க சொல்லிக்கலாம், அவங்க பெருசுன்னு உங்களுக்கு முன்னாடி காமிச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை அது உலகத்தினுடைய பார்வைக்கு, ஆனால் பரலோகத்தினுடைய பார்வைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அவங்கள விட நீ பெருசா செஞ்ச மகளே, அவங்கள விட நீ பெருசா செஞ்சிருக்கிற மகனே. பரலோகத்தில் ஒரு பெரிய கணக்கு இருக்கு பிரதர், பரலோகத்தில் ஒரு பெரிய கணக்கு இருக்கு சிஸ்டர். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருடைய கணக்கு எங்கே பெருகி இருக்குன்னா, பரலோகத்தில் உங்களுடைய கணக்கு பெருகி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆண்டவர் பரலோகத்தில் உங்களுடைய கணக்கை நிறைய வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல போகிறார், உங்களை நீங்க இருக்கும்போதே சொல்ல போறாரு, சீசர்களை பார்த்து சொல்ல போறாரு, நீ ஒன்றும் பண்ணல, ஆனால் இவன் எனக்கு நிறைய செய்தான் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிற அந்த நாள், கர்த்தரே சாட்சி கொடுக்கிற அந்த நாள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? என்ன ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, உங்களை விட நான் ரொம்ப பெருசா செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி சுத்தி தெரியுறாங்கல்ல, இல்லைன்னா உங்களை வருத்தப்படுத்துறாங்கல்ல, சிலர் வேணும்னே அப்படி பண்ணுவாங்க, வேணும்னே அந்த மாதிரி மனசை உடைப்பாங்க. அவங்க என்னமோ ரொம்ப நல்லா இருக்கிறது மாதிரியும், நம்ம என்னமோ ரொம்ப பிச்சை எடுக்கிறது மாதிரியும் அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ சிலர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு நல்ல அம்மா இருக்க மாட்டாங்களா. அவங்க ஒரு லைனில் அவங்க சாதிக்கட்டும், அவங்க ஒரு லைனில் வெற்றி பெறட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்களேன், அவங்க நெருங்க முடியாத ஒரு ஸ்தானத்தில், அவங்க நெருங்க முடியாத ஒரு ஃபீல்டில் உன்னை கர்த்தர் நிறுத்துவார் தேவனுடைய பிள்ளைகள். இது தீர்க்க தரிசனம், இது தீர்க்க தரிசனம். இது சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்பவே பண்ணிட்டாரு, இப்பவே பண்ணிட்டாரு. நீங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்துக்கொண்டு அந்த சோனுக்குள்ள அவங்க வர முடியாது, அந்த இடத்துக்குள்ள அவங்க பக்கத்தில் கூட வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களை அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கு இது பிரசங்கமா இல்லை, என்னுடைய ஆதங்கமும் ஜெபமாய் நான் பண்றேன். ஆண்டவர் சீக்கிரமா இங்க இருக்கிற நிறைய வாலிபர்களையும் வாலிப தங்கச்சிங்களையும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கர்த்தர் கொண்டு வர போறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புது ப்ராஜெக்டை கர்த்தர் கையில தருவாராக, ஒரு புது பாதையை கர்த்தர் கையில தருவாராக. ஹல்லேலூயா. அவங்க முன்னாடி அவங்க இதுல உன்னால பண்ண முடியாது, நீ செய்யாத, நீ போயிரு அப்படின்னு தள்ளி விட்ட இன்னொரு பக்கத்துல கர்த்தர் உங்களை நிறுத்துகிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். நான் தான் ரொம்ப குறைவா ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆண்டவரே, ஆனா அந்த சவுல் மாதிரி என்னுடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுப்பா, என்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் இப்படி இல்லையேன்னு நினைச்சு நான் ஒரு நாளும் நான் வந்து கவலைப்பட்டு அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது, நான் உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை உட்கார்றதுக்கு அழைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து நீ எழும்பு மகளே, அந்த இடத்துல இருந்து நீ எழும்பு மகனே. உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியலையே பாஸ்டர், உங்களை மாதிரி என்னால் இது பண்ண முடியலையே, இந்த மாதிரிலாம் கூட யோசிக்கலாம். இல்லை இருக்க முடியலையே அப்படின்ற அந்த வார்த்தை வேண்டாம், உங்களாலையும் இருக்க முடியும். என்ன படைச்சவர் தான் உங்களை படைச்சார், என்ன அழைச்சவர் தான் உங்களை அழைச்சார், என்னை முன்குறித்தவர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். கண்டிப்பாக இருக்க முடியும், கண்டிப்பாக இருக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இப்ப அந்த கிருபை எங்க பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே, இந்த கிருபை எங்க பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. இருக்கிற இந்த பலத்தோட இப்போ
உன்னை நான் மீதியானுடைய கைக்கு உன்னை தப்பு வைப்பேன். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட. கர்த்தர் உன் கூட இருந்தாலே நீ பராக்கிரமசாலி தான். கர்த்தர் உன் கூட இருந்தாலே நீ பராக்கிரமசாலி தான். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஜோஷுவா பார்த்தா அப்படிதான் சொன்னீங்க. இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீ எதுக்குப்பா பயப்படுற? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. யோசபாத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி, ஒரே மனுஷனை நீ முறியடிக்கிறது மாதிரி நீ பெரிய கஷ்டம் எல்லாம் பட மாட்டப்பா. அந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து போவதாக ராஜா. இப்போ அவங்க இருதயத்திலிருந்து ஒரு தீங்கு எடுக்கப்படட்டும். எதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு ரிஜெக்ட் பண்ணி அப்படியே கடந்து வந்தாங்களோ, ஆனா வருகிற மாதத்துல கர்த்தருக்கு சித்தமான இங்க ஒரு 10 சாட்சியாவது எழும்பணும். அது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். ஆண்டவர் எனக்கு சொல்லி விட்டார். அந்த இடத்துல கர்த்தர் என்ன தவிர யாருமே இந்த இடத்துல செய்ய முடியாதுன்ற அளவிற்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க செய்கிறதை வேற யாரும் செய்ய முடியாதுன்ற ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீ எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியத்தை உங்களை தவிர யாரும் இவ்வளவு பெஸ்டா பண்ண முடியாது அப்படின்ற அளவிற்கு கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது காணிக்கையை செலுத்தி ஜெபித்து, ஆமென், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.